இதுல வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க, யாருமே எலிமினேட் ஆகல. ஆனா பிஎன்ஜி அண்ட் உகாண்டா எலிமினேட்டட் தான். அவங்களுக்கு இருக்க நெட் ரன் ரேட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இருக்க 2 மேட்ச்ல. பிஎன்ஜி ஆட போறது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஆட போறாங்க, ஆப்கானிஸ்தானோட ஆட போறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டஃப் மேட்சஸ் தான். ஸோ உகாண்டா அண்ட் பிஎன்ஜி நான் சினாரியோக்கே எடுத்துட்டு வரல. ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து தான் சினாரியோல இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எங்கேயோ இருக்கு நெட் ரன் ரேட் இருக்கிறது. மொத்த டீமோட நெட் ரன் ரேட் எடுத்து பார்த்தா கூட ஆப்கானிஸ்தான் தான் பெஸ்ட் நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க, பிளஸ் 5ல இருக்காங்க. நியூசிலாந்து இங்க இருந்து வின் பண்ணி வரது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க என்ன 2 டீமும் பிஎன்ஜி உகாண்டாவோட தான் ஆட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால அவங்க எவ்வளவுதான் வின் பண்ணா கூட அவங்க ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச் தோக்கணுன்ற நிலைமையில தான் அவங்க குவாலிஃபை ஆக முடியும். ஆப்கானிஸ்தான் ஆட போற 2 மேட்ச் யாரோடன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பிஎன்ஜியோட அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட. ஸோ கஷ்டம் தான் நியூசிலாண்டோட சான்ஸ் நான் நினைக்கிறேன். என்னென்ன பிரான்சைசி டோர்னமெண்ட்லாம் நடக்குதோ எல்லா இடத்துலயும் விளையாண்டு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான டீம் அவங்க. இந்த ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப விரும்பி விளையாடக்கூடிய டீம் வந்து ஆப்கானிஸ்தான். ஸோ ஸ்ட்ரைட்டாவே நான் சூப்பர் 8க்கு இல்ல சூப்பர் 4 கூட நான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பேஜ் கொடுப்பேன். ஆக்சுவலா இப்ப ஆப்கானிஸ்தான் அடுத்த 2 மேட்ச் தோத்தாங்கனாலுமே பெருசா ரன் ரேட் அடிபடாது. ஒரு